ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் கடந்த சில நாட்களாக ஒரு கேள்வியானது இருந்துச்சு. எதுக்குப்பா ரஷ்யா தொடர்ந்து இந்த ஒடேசா துறைமுகத்தை தாக்குறாங்க? அதுவும் ஒடேசா பகுதியில் 2 முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது. ஒன்று நார்மலான ஒடேசா கமர்ஷியல் ஷிப்பிங் துறைமுகம், இன்னொன்று அதிலிருந்து சிறிது கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். 2 பகுதிகளும் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டுச்சு. எதுக்கு இதை ரஷ்யா பண்ணுறாங்க? அதுவும் ஒரே டைப் ஆஃப் ஏவுகணை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னு சொல்லி இவ்வளோ நாளாக நம்ம குழம்பி போயிருந்தோம். அதற்கான ஒரு பதில் இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா உக்ரைன் முழுக்க இன்னைக்கு பெரிய அளவு போராட்டங்கள். உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை ஜெலன்ஸ்கி அவர்கள் சாக் பண்ணிட்டாரு, பதவி விலக வச்சிட்டாரு. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே இந்த ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனுக்கு எதிராக ஒரு போராட்டமான நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அதோட சேர்ந்து பெரும்பான்மையான நகரங்களில் உக்ரைனில் இன்னைக்கு போராட்டம் தொடங்கியிருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 2-3 நபர்களை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மாற்றிட்டாரு. ஆனால் அப்போ எழாத ஒரு போராட்டம் இப்போ எழுவதற்கான காரணம் என்ன? வெளியில் வந்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சில குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. ஸோ இதை பற்றின தெளிவான தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட அந்த அப்டேட்ஸை பார்க்கறது முன்னாடி அமெரிக்கா பற்றின சின்ன ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏன்னா இன்னமும் ஈரானும் அமெரிக்காவும் மாற்றி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 2 சைடுமே மிசைல் ஸ்ட்ரைக்ன்றதை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாவாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட வார் ஸ்பெண்டிங், இந்த ஒரு ஈரான் யுத்தத்தில் அவங்க எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்றத டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா 100 பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலான்றது இப்போ ஊடகங்கள்னால பேசப்பட்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா அஃபிஷியலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 30 to 40 பில்லியனுக்குள்ள தான் இந்த ஈரான் யுத்தத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது. வெப்பன்ஸ்ல இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த ஆயுத உதவி இது எல்லாமே சேர்த்து 40 பில்லியனுக்குள்ள தான் இருக்கலான்றாங்க. மெட்டீரியல் லாஸ் இல்லாமல் ஈரான் அடித்ததில் எவ்வளவு இழப்புகள் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்ற அந்த எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் இல்லாமல் 40 பில்லியன் வரைக்கும் செலவாயிருக்கலான்றாங்க. ஆனால் ஊடகங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட ஸ்பெண்டிங்கை ரொம்ப கம்மியாக காமிக்கிறாங்க. இந்த நூற்றாண்டோட பெரிய ஒரு யுத்தமாக ரஷ்யா உக்ரைன் யுத்தம் போயிட்டு இருக்கு. ஆனால் அதில் ஏற்பட்டதை விட குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் அதிகமாக பொருட்செலவு ஏற்படுத்தின ஒரு யுத்தமாக இது காமிக்கப்பட்டுன்றதுனால இவங்களோட ஸ்பெண்டிங்கை ரொம்ப கம்மியாக குறைச்சு 40 பில்லியன் இழப்பு காமிக்கிற இடத்துல 100 பில்லியனுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுக்கலான்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்கா இந்த முதல் 3 நாட்கள்லேயே பிப்ரவரி 28, மார்ச் 1, மார்ச் 2 ஆகிய இந்த 3 நாட்களில் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸில் 3ல் 1ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காலி பண்ணிட்டாங்க. இது அவங்களே ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை, இன்டர்செப்டார்ஸோட ஷார்டேஜ் இருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த 100 பில்லியன்ன்றது மேபி உண்மையான ஒரு அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா அவங்களோட கணக்குகளை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்றது இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைனில் என்ன நடந்துட்டு இருக்கு? ரஷ்யா உக்ரைனில் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் சில முக்கியமான அப்டேட்ஸ்ன்றது வந்திருக்கு. அது முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு கருங்கடல் பகுதியில் ரஷ்யா உக்ரைனுக்கு சொந்தமான 2 கமர்ஷியல் கப்பல்களை தாக்கியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி உக்ரைன் தான் உங்களோட ட்ரோன்ஸ் அனுப்பி ரஷ்யாவோட கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக ரஷ்யா FPV ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனோட கருங்கடல் பகுதியில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் கப்பல்கள் அடிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் 100 கப்பல்களை தாக்கியிருக்காங்க. சி ஆஃப் அசோவ் பகுதியில் மட்டும் ஷேடோ ஃப்ளீட் டேங்கர்ஸை சார்ந்த அந்த கப்பல்கள். ரஷ்யா கடந்த ஒரு வாரத்தில் மொத்தமாக 18 உக்ரைனோட கப்பல்களை, வர்த்தக கப்பல்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னு டேட்டாவை கொடுக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு கப்பலுக்கான இன்ஃபர்மேஷனை கூட உக்ரைன் ப்ரொவைட் பண்ணல. அது அவங்க அக்னாலேஜும் பண்ணல. இத்தனை கப்பல்களை நாங்கள் தாக்கியிருக்கோம் ரஷ்யா சொல்றப்போ அது எல்லாமே சிவிலியன் கப்பல்ஸாக உக்ரைனால காமிக்கப்படுது. குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு தானியங்களை கொண்டு வரக்கூடிய கப்பல்களை ரஷ்யா அடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கான டேட்டான்றதை உக்ரைன் இப்போ வரைக்கும் கொடுக்கல. அதுதான் இந்த இடத்துல சந்தேகத்தை அதிகமாக்குது. ஒருவேளை அதில் வெப்பன்ஸ் இருந்திருக்கலாமோ? இவங்க அமைதியாக இருக்கிறத பார்க்க அந்த சந்தேகமானது அதிகமாயிட்டு இருக்கு. துருக்கி இதுக்கு நடுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கருங்கடலோட சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஸ்டாக மாறுது. ஏன்னா இது வரைக்கும் டார்கெட் பண்ணப்படாத மேற்கு கடற்கரை பகுதிகள் வரைக்கும், வெஸ்டர்ன் பிளாக் சி வரைக்கும் ரஷ்யா தாக்குதலை தொடங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேட்டர்ன்ல ரஷ்யா தாக்குதல் நடத்தினது கிடையாது. ஸோ இந்த கருங்கடலோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு துருக்கி அத்தனை உதவிகளையும் செய்ய தயார். உதவினா என்ன பண்ணுவீங்க? இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை எதுவும் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சு வைக்க போறீங்களா? இல்ல புதின் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான். அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? இவங்களோட மீடியேஷன்ல அது நடக்க மாட்டதை கன்ஃபார்ம் பண்ணல. சேஃபான ஒரு பேசேஜ், அதாவது உக்ரைனுக்கு வரக்கூடிய வர்த்தக கப்பலுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்ற அந்த ஒரு டோன்ல பேசியிருக்காங்க. உக்ரைனோட கப்பல்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு துருக்கி உள்ள வந்தா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னு தெரியல. இந்த துருக்கி எல்லாம் டோல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாள் அமெரிக்கா டோல் வாங்க போறோம்னு சொல்றது, இன்னொரு நாள் பார்த்தோன்னா ஈரான் டோல் வாங்க போறோம்னு சொல்றது, அதெல்லாம் பெருசா போயிட்டு இருக்கப்போ நம்ம ஏன் இன்னும் இந்த டோல் வாங்குறத பெரிய லெவலில் பண்ணக்கூடாதுன்னு அந்த கப்பல்களை எஸ்கார்ட் பண்றதுக்கான அந்த ஒரு காஸ்ட்டையும் இப்போ உக்ரைன் கிட்ட வசூல் பண்றதுக்கு சின்ன ஒரு அடி போட்டிருக்காங்க. யாரை வேணும்னா நம்பலாம். ஆனால் உக்ரைன் துருக்கியை நம்பினாங்கன்னா அதோட விளைவு என்னவா இருக்குன்றத சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தோன்னா யூகேவோட ஸ்டாமர் அவர்கள்
அவரோட பதவியை ராஜினாமா பண்ண போறாரு. ஏன்னா லேபர் பார்ட்டியில் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தான். அவரோட ஃபைனல் விசிட்ன்றதை இன்னைக்கு உக்ரைனோட தலைநகரமாக இருக்கக்கூடிய கியூவுக்கு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே உயிரிழந்த வீரர்களுக்கான அஞ்சலி அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு அங்கே அஞ்சலி செலுத்துறது இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது அயன் கிளாட், இந்த உக்ரைனுக்கும் யூகேக்குமான அந்த நட்பு, அந்த உறவானது இரும்பு போன்றது. அப்படி இருக்கிறதுனால பதவியில் நான் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை அடுத்து வரக்கூடிய தலைவர்களும் செய்வாங்கன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எல்லாம் சரிதான். யூகேவிலேருந்து யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வராங்களோ அது என்ன ஃபைனல், அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனாக என்னன்னு தெரியல. யாரெல்லாம் உக்ரைனில் காலை வைக்கிறாங்களோ இல்லை உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணுறாங்களோ அவங்களோட பதவின்றது போயிடுது. அப்போ நீங்கள் அவங்களோட பதவின்றது போயிடுது. இதனால் எனக்கு என்ன புரிய வருதுன்னா, எந்தெந்த நாடுகள்லாம் எதிர்கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொந்த செலவுலையாவது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை உக்ரைனுக்கு மட்டும் ஒரு விசிட்டுக்கு போயிட்டு சொல்லுங்கள். போயிட்டாங்க ஐயா ஜெலன்ஸ்கி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு எந்த விதத்துலையும் நாங்கள் உங்களுக்கு உதவிகளை நிறுத்த போகிறதில்ல ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்தது பாருங்கள் அந்த ஆட்சி இந்த இடத்துல என்ன ஆகுது மட்டும். ஸோ யார் யாருக்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கீங்களோ டிஸ்கஸ் பண்ணிங்க, எவ்வளோ கொடுத்து யார் யார் அனுப்ப போகிறீங்கிறதையும் முடிவு பண்ணிங்க. இதற்கு அடுத்தபடியாக உக்ரைன் சார்பில் இருந்து லீக் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ, உக்ரைனோட இன்டெல் ஏஜென்சியோட கர்னலாக இருக்கக்கூடிய விட்டாலி ஜிகோவிச் அவர்கள் பேசினதா ஒரு ஆடியோ இப்போ ரொம்ப வைரலாக மாறிட்டு இருக்கு. ரஷ்யன் சர்க்கிளில் ரொம்ப வந்து ஃபேமஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டுகள் இந்த ஆடியோவில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படியெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த தாக்குதல்களை திட்டமிட்டு இருக்காரு, ரஷ்யாவுக்குள்ள தாக்குறதுக்கான அந்த ஒரு திட்டம், இவங்களோட டார்கெட் லிஸ்ட்ல கிரீமியன் பிரிட்ஜ் எந்த அளவுக்கு முக்கியமா இருந்துச்சு, இப்போ இந்த யுத்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக யார் யாரோட உதவிகள், அது ரஷ்யன் சாயில் ரஷ்யாவுக்குள்ள என்ன விதமான பிளானை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு யுத்தத்தில் நார்மலான ஒரு விஷயம் தானே. அவங்க நாடு தாக்கப்படுறப்போ எதிரி நாட்டுக்கான தாக்குதலை இவங்க தொடுக்கிறது ஒன்றும் பெருசு இல்லையே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்டே அங்கே தான். ரஷ்யாவுக்குள்ளே இவங்க அட்டாக் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி இந்த பவரை ஹோல்ட் பண்ணுறதுக்காக யுத்தத்தை பெருசாக மாற்றிட்டு இருக்காரு, யுத்தமானது நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் யாரோட பேச்சை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிலரோட பேச்சை கேட்டு பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே அந்த ஆடியோ லீக்கில் வெளியில் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தோன்னா 11 ஆடியோஸ் வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ சில நிமிஷங்களை தாண்டி அது போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஒரு வீடியோ வேணா மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா முக்கியமான சில டேட்டாஸ் ஆனது அதில் கிடச்சிருக்கு டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்க்குறப்போ. அண்ட் வீடியோனதும் நேற்று ஒருத்தர் கேட்குறாரு ஃபோன் பண்ணி, ஏன்பா உனக்கு எதனா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, இந்த கிரகம் பற்றின வீடியோ பற்றி பேசுகிறேன்னா இன்னும் வரலையேன்னுட்டு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வீடியோ போலன்னா ஒன்று அவ்வளோதான் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. யாரும் கோச்சிக்காதீங்க, அது ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா அது அவரோட அந்த ஒரு கடைசி சில நாட்களில் அவர் மேற்கொண்ட அந்த பயணங்களை பார்க்குறப்போ பெரிய ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதை பற்றி நிறைய டேட்டாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 நாளுக்குள்ளே அந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி அந்த ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 நாட்களில் ஒரு முக்கியமான வீடியோ அதை நம்ம பார்த்துடலாம். மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, அந்த வீடியோ வந்துட்டுருக்கு. அது இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோ வெளியில் வந்தது இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எதெல்லாம் அவங்க மறுத்தாங்களோ அதெல்லாம் அவங்க சார்பிலேயே ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த செய்தியானதும் வெளியில் வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் உக்ரைன் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிகேட்டட் வாய்ஸ், இது வந்து ஏஐ ஜெனரேட்டட் வாய்ஸ்னு சொல்கிற மாதிரி அவங்களோட பதில்கள் நடந்திருக்கு. சரி, இப்போ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் கதை என்ன, இதோட அந்த ஒடிசா துறைமுகத்தோட கதை என்ன, அதெல்லாம் பார்க்குறது இந்த கிளைமேக்ஸுக்கு வந்துடும். மிக்கைலோ ஃபெடரோவ் இவர் யாருன்னு பார்த்தோன்னா உக்ரைனோட கரண்ட் இல்லை எக்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஏன்னா இப்போ அவரை மாற்றிட்டாங்க. உக்ரைனோட அரசாங்கம் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பானது வருது, இந்த மாதிரி இவரை பதவியை விட்டு நீக்கிறோம், இதுக்கப்புறமா அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருன்றது அறிவிப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இது உக்ரைனுக்குள்ளே பெரிய ஒரு அண்ட்ரஸ்ட்டை உருவாக்குது. மொத்தமாக பார்த்தா லிவிவ் உட்பட, ஏன்னா லிவிவ் போன்ற பகுதிகள்லாம் உக்ரைன் வந்து ஜெலன்ஸ்கிக்கு பெருசாக ஆதரவாக இருக்கக்கூடிய சில பகுதிகள். ஏன்னா அந்த ஜோன் ஆனது அப்படி தான். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்தப்போ கூட மிகப்பெரிய அளவு தன்னார்வமாக பல பேர் போய் ராணுவத்தில் சேர்ந்த ஒரு பகுதி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒட்டுமொத்த உக்ரைனை சேர்க்கிறப்போ சில லட்சங்களை தாண்டலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்டர்ஸோட எண்ணிக்கை மட்டும் இன்னைக்கு இந்த அளவுக்கு மக்கள் கூடுறதுக்கான ஒரு அவசியம் என்ன, முதல்ல இவர் என்ன பண்ணாரு, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றப்போ உக்ரைன் அரசாங்கம் சார்பில் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ரீசனுக்காக இவரை ஃபயர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்கல. ஆனால் உக்ரைனோட சில இன்னர் சோர்சஸ் மூலமா ஊடகங்களில் சில செய்தியானது வந்திருக்கு. உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடிய சிர்ஸ்கி, அலெக்சாண்டர் சிர்ஸ்கி, அவருக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் பெரிய ஒரு மோதல். ஏன்னா இந்த 2 பேருக்கும் மத்தியில் அந்த பவர் சென்டருக்கான அந்த ஒரு யுத்தம், அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் யுத்தத்தில் நிறைய விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் இதே டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாலிஸ்டிக் மிசைல்ஸை நாங்கள் சோதனை பண்ணிட்டோம், அன்டிஃபைன்டு லொகேஷனில் டெஸ்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதே கமாண்டர் இன் சீஃப் சொல்கிறப்போ இதை நாங்கள் ஆல்ரெடி சோதனை பண்ணி எங்களோட படைகளில் சேர்த்துணுன்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷனில் மிஸ்மேட்ச் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனால ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த பதவி விலகல் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் உக்ரைனுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது, மக்கள் வந்து ஜெலன்ஸ்கிக்கு எதிரான மனப்பான்மையில் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, இது இப்படியே விட்டனா இந்த நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றத ஆல்ரெடி பல முறை ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட சொல்லியும் அதற்கான
சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை காமிச்சும் அதை அக்செப்ட் பண்ண அவர் மறுத்துட்டாரு. யுத்தமானது நடக்கிற வரைக்கும் தன்னால் பவரில் இருக்க முடியுன்றதை மட்டும்தான் அவர் கவனத்தில் வச்சிருக்காரு. மற்றபடி இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான எந்த விதமான முயற்சிகளும் அவர் ஈடுபடலன்னு சொல்லி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அது அதிகமாகிறப்போ அவர் ஃபயர் பண்ணப்படுறாரு. ஃபயர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா வெளியில் வந்து இதெல்லாம் சொல்றாரு. இவர் சொல்றாருன்றதுக்காக இது எல்லாத்தையும் நான் உண்மைன்னு சொல்லல. ஒரு பதவியை விட்டு ஒரு நபர் நீக்கப்படுறப்போ வெளியில் வந்து அவங்க பேசக்கூடிய அந்த டோனில் தான் இவரும் பேசியிருக்காரு. ஆனால் அதை நம்மளால் மறுக்கவும் முடியல. இவருக்குன்னு சொல்லி தனியான ஒரு ஃபாலோவிங்கே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்ததுக்கப்புறமா ரஷ்யாவுக்குள்ளே நடக்கக்கூடிய தாக்குதல், உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே என்ன விதமான ஸ்ட்ரைக்ஸை பண்ணாங்கிறது ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா உக்ரைனோட அப்ரோச்ன்றதே மாறி இருக்கும். அப்படி இருக்கப்போ இவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான அந்த ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. இது போக போக எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா, இவரோட ஃபாலோவர்ஸ் மட்டும் பண்ண அந்த பிரச்சனை ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷனுக்கு எதிராக இருக்கவங்க லிவ்லாம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட மக்கள் கூடியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சேர்ந்து ஜெலன்ஸ்கிக்கு எதிரான அந்த ஒரு ஆன்டி ஜெலன்ஸ்கி ப்ரொடெஸ்ட் ஆனது இன்னைக்கு நடந்திருக்கு. அண்ட் இது முடியல. இது வந்து எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஏன்னா பெரிய அளவு ப்ரொடெஸ்ட்டாக மாறதுக்கான சான்சஸ்ன்றது கம்மி. ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குன்றதை இது வெளியில் காமிச்சு விட்டுருச்சு. ஒடேசா துறைமுகத்தில் நான் சொன்னல, ஒடேசாவில் 3 முக்கியமான போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தோன்னா ஒடேசா கமர்ஷியல் சீ போர்ட், உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு கருங்கடல் துறைமுகம். இன்னொன்று பார்த்தோன்னா அங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய ரிப்னிவ் துறைமுகம். இந்த 2 துறைமுகங்களும் கடந்த சில நாட்களில் ரஷ்யாவோட அந்த தொடர் தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு இருந்தது. பேட்டர்ன் என்னன்னு தெரியல. தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த X-69 வகை ஏவுகணைகள் தான் 10க்கும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த ஒவ்வொரு பகுதியும் தாக்க ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கான பதில் இப்போ கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த உக்ரைன் இந்த துறைமுகங்கள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அங்கே ஆயுதங்கள் வரதா இருக்கட்டும், இது எல்லாம் இருக்கட்டும், இதை அண்டர் கிரவுண்டில் அதிகமாக சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த துறைமுகத்தோட அந்த ஒரு பகுதியிலேருந்து பப்ளிக் யூசேஜுக்காக சொல்லி இந்த எண்ணெய்களை கொண்டு போகிறது டேங்கரில், ரயில்வே மூலயமா டேங்கர்ஸில் கொண்டு போவாங்க. கண்டெய்னர்ஸில் அனுப்புனா தானே பிரச்சனை. இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அடிச்சிடுறீங்க. இப்போது பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற முறையும் இந்த எடிபிள் ஆயில்லாம் பெரிய பெரிய கப்பல்கள்லேருந்து வரப்போ அதை டேரெக்டாக வந்து அந்த சிலிண்டர் ஷேப்டு ரயில் ட்ராக்ஸில் வச்சு அனுப்பிடுவாங்க. இதை நிறைய பேர் வந்து கவனிச்சிருப்பீங்க, துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள். அந்த மாதிரி ஸ்பெஷலி மாடிஃபை பண்ணிட்டு பொதுமக்களோட தேவைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் எடிபிள் பொருட்களை வைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் பெரிய அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்கி அந்த இடத்துல சேகரித்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா தாக்கி இருக்கிறதும் இந்த ஒரு பகுதிகள் தான் காரணம். ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா அந்த கண்டெய்னர் செக்ஷன்ல இருந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விகிதமானது துறைமுகத்தோட உட்பகுதியில் இருந்தது. கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சாங்க, கப்பல்களை இருந்து இறக்கி வைக்கக்கூடிய அந்த பொருட்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அடுத்தது அப்படியே அந்த தாக்குதலானது உள்பக்கமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர், அதுவும் இந்த துறைமுக பகுதிகளில் இருக்குன்றதை யாரும் இப்போ வரைக்கும் கெஸ் பண்ணல. இவ்வளோ நாள் பெருசாக உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வெப்பன் ஷிப்மெண்ட்ன்றதை இந்த தானியங்களோட சேர்த்து உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கடைசி கட்ட தாக்குதலாக நேற்று நடந்து பார்க்கப்படுது. ஏன்னா நேற்று 4 ஏவுகணைகள் மட்டும்தான் வீசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த துறைமுக பகுதிகளில் சேட்டலைட் இமேஜஸ் ஆனது இப்போ வரைக்கும் வந்திருக்கிறத பார்த்தோன்னா பெரிய அளவு டேமேஜ், ஏன்னா மிகப்பெரிய அளவு அந்த எரிந்ததற்கான அந்த தடயங்கள் ஆனது கிடச்சிருக்கு. ஸோ உக்ரைன் கருங்கடல் பகுதியை நம்பி அவங்க எவ்வளோ ஆயுத வர்த்தகத்தை இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுக்கு பெரிய ஒரு அடியை ரஷ்யான்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த துறைமுகத்தில் அதை பண்ண போறாங்க? ஏன்னா ஒரு தடவை அதை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அந்த பகுதியின் மீது தாக்குதல் நடக்கும். இந்த துறைமுகத்தின் மீது கடந்த ஒரு வாரமாவே தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய அளவு கிரெடிபிள் சோர்ஸ் இருக்கோ ரஷ்யா அதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வெற்றின்றதும் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த துறைமுகம் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 2 கேள்வி தான். ஒன்று, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா உங்களோட சொந்த செலவில் யார் உக்ரைனுக்கு அனுப்பி ஜெலன்ஸ்கியை பார்க்க வைப்பீங்கன்றத கொஞ்சம் உங்களோட ஹியூமர் சென்ஸில் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஃபன்காக மட்டும்தான், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, ஜெலன்ஸ்கிக்கு எதிரான அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ உக்ரைனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒடேசா துறைமுக தாக்குதலுக்கும் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டக்கும் தொடர்பு இருக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதாவது ரஷ்யாவால் தான் இந்த போராட்டங்கள் ஊக்குவிக்கப்படுதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுடன் விடுகிறது உங்கள் ஆர்கே.